Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் கௌதம நீலாம்பரம் அவர்கள் எழுதின புத்த பிரான் அப்படின்ற நூலை தான் வந்து பார்க்க போகிறோம். சூரியன் பதிப்பகம் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. பத்திரிகையில் தொடர்கதையாக வெளிவந்ததை தொகுத்து ஒரு நூலாக கொடுத்துருக்காங்க. புத்தரை பற்றி A to Z வந்து இந்த நூலில் இருக்குது. இப்போது நீங்கள் ஏதாவது ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட எல்லா தகவல்களும் ஒரே நூலில் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கி படிங்க. நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து தெரியும். இவர் இந்த நூலை வந்து எழுதுறதற்கு பல புத்தகங்களை வந்து அவங்க படிச்சிருக்காங்க, பல பேர்கிட்ட பேசியிருக்காங்க, புத்தர் வாழ்ந்த இடங்களுக்கெல்லாம் வந்து போய் அவரால் வாய்ப்பு கிடைச்ச இடத்துக்கெல்லாம் வந்து போய் பார்த்துருக்காங்க. நிறைய பேர்கிட்ட வந்து தகவல்கள்லாம் சேகரித்து இந்த ஒரு நூலில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா புத்தர் வந்து பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் புத்தரோட குலம் வந்து என்ன, அவங்க எப்படி அந்த கபிலவஸ்து அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பாட்டன் பூட்டன் அவங்கள பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் தந்தை, நண்பர்கள், மனைவி, குழந்தைகள், அவருக்கு சிஷ்யர்களாக வந்தவங்கெல்லாம் யார், அவர் எப்படி வந்து ஞானம் அடைஞ்சார் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நூலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். கபிலவஸ்து அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே சாக்கிய வம்சம் அப்படின்னு ஒரு வம்சம் இருக்குது. அந்த வம்சத்தில் தான் வந்து புத்த பெருமான் வந்து அவதரிக்கிறாங்க. சுத்தோதனர் மாயாதேவி அப்படின்றவங்க தான் அவரோட தாய் தந்தையாக இருக்காங்க. மாயாதேவி அவங்க வந்து புத்தர் பிறந்து 7வது நாள் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கௌதமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தங்கை உறவு முறை வரக்கூடிய ஒரு பெண்ணை வந்து சுத்தோதனருக்கு வந்து திருமணத்திற்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. கௌதமி தான் வந்து வளர்க்குறாங்க புத்தரை. சுத்தோதனர் எப்படிப்பட்ட ஒரு மன்னராக இருந்தார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தர்மசீலராக இருந்திருக்காரு, ஒரு சிறந்த அரசனாக இருந்திருக்காங்க. மாயாதேவி வந்து வானுலகத்துலேருந்து இந்த மங்கை வந்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பேரழகு உடையவங்களாக இருந்திருக்காங்க, தர்ம குணம் உடையவங்களாக இருந்திருக்காங்க. நிறைய பேருக்கு தான தர்மங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க இந்த மாதிரி ஒரு மன்னன் கீழே நம்ம வந்து வாழ்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே நினச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு தம்பதிக்கு குழந்தை வரம் மட்டும் கிடைக்காமலே இருந்திருக்கு. அவங்க வந்து செல்வ செழிப்புக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளவு நல்ல வளமோடு வாழ்கிறாங்க. ஆனால் குழந்தை செல்வம் மட்டும் இல்லை. மன்னனுக்கு வந்து வயதாகிட்டே போகுது, என்னடா நமக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. மாயாதேவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய தான தர்மம் எல்லாம் பண்ணுறாங்க, நிறைய விரதங்கள்லாம் இருக்காங்க, குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்போ மாயாதேவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தடவை நான் வந்து விரதம் இருக்க போகிறேன், மௌன விரதம் ப்ளஸ் உண்ணாவிரதம் ரெண்டும் சேர்ந்து இருக்க போகிறேன், எவ்வளவு காலத்துக்கு நான் இருக்க போகிறேன் அப்படின்றது தெரியாது, எனக்கு வந்து குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனை பிரார்த்தித்து இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன்கிட்ட சொல்கிறாங்க. மன்னன் சொல்கிறாரு, சரி நீ வந்து பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்களோட எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. மாயாதேவி சொல்கிறாங்க, இந்த விரத காலத்தில் வந்து என்ன நீங்கள் ஒரு மனைவியாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் நான் ஒன்று வந்து ஒரு தாயா சகோதரியாக நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஒரு 7 நாள் போல் இந்த விரதம் வந்து அவங்க இருக்காங்க. அப்போ மாயாதேவிக்கு ஒரு கனவு வந்து வருது. ஒரு சின்ன வெள்ளை யானை வந்து அவங்க கனவுல வந்து தோன்றுது. அது வந்து ஒரு வெள்ளை மலை ஒன்று இருக்குது. அந்த மலை சரிவில் வந்து ஒரு குறும்புத்தனம் பண்ணிட்டு அது விளையாடுற மாதிரி, அந்த மலை சரிவில் வந்து அது சறுக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்குது. மாயாதேவி வந்து அந்த இடத்துல இருக்காங்க. அந்த யானை வந்து மாயாதேவியும் பார்த்துக்கிட்டே எல்லா குறுமையும் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வெள்ளை யானை மாயாதேவி அவர்களை 3 தடவை சுற்றிட்டு ஒரு வெள்ளை தாமரையை அவங்க வயிற்றுல வந்து தட்டுதான். அதுக்கப்புறமாக அந்த யானை வந்து அவங்களோட வயிற்றுக்குள்ளே போயிடுது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த கனவு காணும்போதே மாயாதேவி அவர்களுக்கு தோணுது, நம்ம வந்து கரு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அதே போல் அவங்க வந்து கரு விட்டுருக்காங்க. அப்புறம் மன்னர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. மன்னர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நாட்டு மக்களுக்கும் இந்த தகவல் வந்து போகுது. அவங்க எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. மாயாதேவி வந்து பார்த்திங்கன்னா, மகப்பேறு அப்படின்ற அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அசௌகரியங்கள்லாம் இருக்குல்ல, அது எதுவுமே அவங்களுக்கு வந்து இல்லையாம். அவங்க நார்மலாக எப்பயும் போல தான் அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு வாந்தி, மயக்கம், இல்லை ஏதாவது ஒரு அசௌகரியம் அந்த மாதிரி எதுவுமே இல்லையா. ரொம்பவே இயல்பான ஒரு வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மகப்பேறு அந்த காலம் வந்து வந்துருச்சு. ஸோ குழந்தை பிறக்க போது எப்பயுமே வந்து தாய் வீடுக்கு வந்து போவாங்க இல்லையா பொண்ணுங்க, அதே மாதிரியே மாயாதேவியும் தன்னுடைய தாயோட வீட்டுக்கு போய் தான் நம்ம வந்து பிரசவம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியப்படுறாங்க. மன்னர் வந்து இல்லை நீ இங்கேயே இரு, ஏன்னா வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து பாதை வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது, நம்ம இந்த டைமில் வந்து நீ ட்ராவல் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இல்லை நான் வந்து போகணும்னு சொல்லிட்டு மாயாதேவி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கவே சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரெல்லாம்
ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு எவ்வளவு சௌகரியம் பண்ண முடியுமோ அவ்வளோ சௌகரியம் பண்ணிவிட்டு அவங்கள வந்து அனுப்புகிறாங்க. அவங்க வந்து பயணப்பட ஆரம்பிக்கிறாங்க. பயணப்படும்போது வந்து பார்த்திங்கன்னா லும்பினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வருது. அந்த இடத்துல ஒரு பூஞ்சோலை வந்து இருக்குது. மன்னர் வந்து வசந்த காலத்தில் அந்த இடத்துல வந்து ராணியோட போய் தங்குறது வழக்கமாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க போகிறதுனால நம்ம ட்ராவல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவங்க இந்த வருஷம் வந்து போகாமல் இருந்திருக்காங்க. ஆனால் மாயாதேவிக்கு வந்து அந்த இடத்த தாண்டி போகும்போது ஒரு தடவை நம்ம அந்த பூஞ்சோலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்றாங்க. அப்புறம் அங்கே அவங்க பணிப்பெண்கள் அப்புறம் அந்த பல்லக்கு தூக்குறவங்க கிட்ட எல்லாம் வந்து சொல்லி, இல்லை இங்கே கொஞ்சம் நேரம் நான் வந்து இருந்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன், நீங்கள் அங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் சரி ஓகே ராணி வந்து ஆசைப்பட்றாங்க நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பூஞ்சோலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பூவெல்லாம் பூத்து எல்லாம் தரையெல்லாம் அப்படியே பூவாக இருக்கான். மரத்தில் சில பூக்கள் வந்து கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருக்கான். இதை வந்து மாயாதேவி பார்த்ததும் ரொம்ப வந்து ஆசைப்பட்றாங்க, நம்ம வந்து அந்த பூவை பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாம் அங்கே இங்கேயும் ஓடுறாங்களாம், ஓடி போய் ஒவ்வொரு பூவாக வந்து பறிக்கிறாங்களாம், எடுக்கிறாங்களாம். அப்போ அங்கே இருக்க பணிப்பெண்கள்லாம் சொல்கிறாங்களாம், நீங்கள் வந்து ஒரு குழந்தை பிறக்க போகிற டைமில் இப்படிலாம் ஓடக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்கிறாங்களாம். ஆனால் வந்து மாயாதேவி அதெல்லாம் இல்லை, நான் வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பூவெல்லாம் பறிக்கிறாங்க. அப்போ ஒரு கிளையில் வந்து பூ வந்து மேலே ரொம்ப மேலே இருக்கான். இவங்க வந்து அதை பறிக்கிறதுக்கு எக்கி எக்கி பார்க்குறாங்க, அவங்களால முடியல. அப்போ கொஞ்சம் குதிச்சு அதை பறிக்க பார்க்குறாங்களாம். அப்போ அந்த பெண்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்களாம். அப்புறம் நாங்கள் பறித்து தரோம்மா, நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை நானே பறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தடவை குதிச்சு அதை பறிக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மழையும் லைட்டாக தூர ஆரம்பிக்குது. அங்கே இருந்த பெண்கள்லாம் கொஞ்சம் டயர்டாயிடுறாங்க. மாயாதேவியும் வந்து நீங்கள்லாம் தள்ளி போங்க, நானே பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் கொஞ்சம் எனக்கு தனிமையை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எல்லாருமே போயிட்டாங்களாம். ஆனால் அவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த டைமில் இவங்க மேலே ஜம்ப் பண்ணி அந்த பூவை வந்து எடுக்கும்போது அவங்க வயிற்றுலேருந்து குழந்தை வந்து அப்படியே அவங்க கைக்கு வந்து வருது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த ரத்தம் அந்த மாதிரி எல்லாம் சில இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா சுத்தமாக துடைக்கப்பட்டு ஒரு பட்டு துணியில் வந்து அந்த குழந்தை வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு ஆண் பெண்ணோட சேர்க்கை இல்லாமல் ஒரு தெய்வத்தின் அருளால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும் தருணத்தில் கூட அவங்களோட சேடி பெண்கள் எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வானவர்கள்லாம் மேலேருந்து பூ மாலை பொழிவது போல் அங்கேருந்து மரங்கள்லேருந்து பூக்கள்லாம் அப்படியே அந்த குழந்தை மேலே விழுகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக அந்த பெண்கள்லாம் வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதும் வந்து பார்க்கும்போது ஒரு குழந்தை பிறந்துருச்சா, அதுக்குள்ளேயும் ராணிக்கு குழந்தை பிறந்துருச்சா அப்படின்றத வந்து பார்க்குறாங்க. ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, அவங்களால இந்த விஷயத்தை நம்பவே முடியல. அதுக்கப்புறம் மன்னருக்கு வந்து இந்த தகவல் வந்து தெரிவிக்கப்படுது. மன்னரும் ராணியை பார்க்குறதுக்கும் தன்னுடைய குழந்தையை பார்க்குறதுக்கும் ரொம்ப ஆவலாக அவங்க வந்து வர்றாங்க. இவங்களும் வந்து எல்லாம் ரெடியாக நம்ம திருப்பி ஊருக்கே போயிடலாம், நம்மளோட கபிலவஸ்து இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. அப்போ எப்படி குழந்தைய வந்து நம்ம தூக்கிட்டு போகிறது, கொஞ்சம் நல்லா தூக்கிட்டு போகணுமே, பாதுகாப்பாக தூக்கிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. அப்போ வந்து வானத்தில் உள்ள தேவர்களே வந்து அந்த பல்லக்க தூக்கக்கூடியவங்களாக வந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை வந்து ஆத்தர் கொடுக்குறாங்க. அப்புறம் கபிலவஸ்துக்கு எடுத்துகிட்டு போகிற வழியில் அவங்களோட எல்லை தெய்வம் வந்து இருக்குது. அங்கே இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நம்ம வந்து குழந்தைய எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த காவல் தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக நம்ம நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியப்படுறாங்க. மன்னருக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு இது இல்லை, ஏன்னா எப்படியாவது வீட்டுக்கு சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடணும், அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து நினைக்கிறாரு. சரி எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு காவல் தெய்வத்தை போய் பார்க்குறதுக்காக சில பெண்களை மட்டும் கூப்பிட்டு இந்த குழந்தைய கொடுத்து நீங்கள் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு திருப்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இவங்க எடுத்துகிட்டு போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாயந்தரம் போல் ஆகிடுது. அந்த டைமில் அவங்க அங்கே போகும்போது ஏதோ ஒரு நிலநடுக்கம் வர மாதிரி இருக்கான். அந்த காவல் தெய்வத்தோட சிலை வந்து அப்படியே கீழே விழுகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அது எப்படி விழுகுது அப்படின்னா அந்த குழந்தையோட பாதத்தில் அந்த காவல் தெய்வத்தோட தலை வந்து இருக்க மாதிரி விழுகுதான். உடனே அங்கே இருந்த பெண்கள்லாம் ரொம்ப பயந்துட்டு குழந்தைய வந்து தூக்கிட்டு சீக்கிரமாக வந்துட்டாங்களாம். அப்புறம் மன்னருக்கு வந்து என்னடா இது ஏதோ அபசகுணம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆளுங்க கிட்டலாம் சொல்லி அந்த சிலையை வந்து கரெக்டாக எப்பயும் போல் வச்சுட்டு சில சிறப்பு பூஜைகள்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜோசியக்காரரை கூப்பிட்டு என்ன இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து அபசகுணமா, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை அவங்க குழந்தை வந்து 2 விதமான ஒரு பாக்கியத்தோடு பிறந்திருக்கு, இந்த 2ல் எது வேணால் நடக்கலாம். ஒன்று வந்து புகழக்கூடிய ஒரு
துறவியாக வருவான். அப்படி இல்லைன்னா இந்த நாட்டை மிகச்சிறந்த முறையில் ஆளக்கூடிய ஒரு மன்னனாக வந்து திகழ்வான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கப்புறமாக இன்னொரு குண்டையும் தூக்கி போடுறாங்க. என்ன அப்படின்னா, இவரோட தாயான மாயாதேவி வந்து ஒரு வாரத்திலே இறந்து விடுவார்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மன்னனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறமாக. மாயாதேவிக்கும் இந்த விஷயம் வந்து தெரிய வருது. ஆனால் மாயாதேவி அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே படக்கூடியவராக இல்லை. தன்னுடைய தங்கையான கௌதமியை வந்து மன்னனுக்கு திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வந்து அவங்க சொல்கிறாங்க. இயல்பாக தன்னுடைய நாட்களை வந்து அவங்க கழிச்சாங்க, ரொம்ப மகிழ்வோடு இருந்தாங்க. அப்புறம் குலகுரு வந்து பார்க்க வராரு. குழந்தைய பார்க்க வரும்போது அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக குழந்தைய வந்து எடுத்துகிட்டு வராங்க. குழந்தைய ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ குழந்தையோட பாதம் வந்து குலகுருவோட தலையில் வந்து படுதான். ஐயோ என்ன இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் குழந்தைய மாற்றி அவங்க கொடுக்குறாங்க. அப்போவும் அதே மாதிரியே அவருடைய தலையை வந்து அந்த குழந்தையோட பாதம் தொட்டுற மாதிரியே அந்த குழந்தை வந்து உடம்பு அசைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. உடனே அவருக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. அப்போ குலகுரு வந்து சொல்கிறாரு, இல்லை இதுக்காக நீ வந்து வருத்தப்படாத, கண்டிப்பாக உன்னுடைய குழந்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியாக ஆக போகிறாரு, ஒரு துறவியாக போகிறாரு, பல பேரோட அறியாமையெல்லாம் போக்கக்கூடியவராகவும் எல்லாருக்குமே வந்து ஒரு வீடு பேர் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நல்கக்கூடியவராகவும் உன்னோட குழந்தை வந்து ஆக போகிறான், ஒரு மிகப்பெரிய துறவியாக அவன் வருவான் அப்படின்றத சொல்கிறாங்க. மன்னனுக்கு வந்து என்னுடைய மகன் வந்து தனக்கப்புறம் இந்த நாட்டை ஆளணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஒரு ஆண்டியை போல இல்வாழ்க்கையை வந்து துறந்துட்டு அவர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரியப்படவே இல்லை. ஸோ இது நடக்காமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜோஷியர்கள்கிட்ட எல்லாம் அவங்க வந்து பேசுகிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒரு 7 ஜோஷியர்களை வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. அவங்கக்கிட்ட எல்லாம் கருத்து கேட்குறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, குழந்தைக்கு இருவிதமான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா, அதனால நீங்கள் நினைப்பது போலவே அவன் ஒரு நாடாளும் மன்னனை ஆகணும் அப்படின்னா அதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து அவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இந்த தியானம் இல்லை முனிவர்களை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து அறவே தவிர்த்துட்டு இல்வாழ்க்கைக்கு சம்மந்தமான விஷயங்கள்லேயே அவங்கள வந்து நீங்கள் ஈடுபடுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றி நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. உடனே மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்களோட வயதொத்த பிள்ளைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே வந்து அரண்மனையிலே வந்து தங்க வைக்கிறாரு. ஸோ அவங்க விளையாடுறதுலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க பெரியவங்க ஆகிற வரைக்கும் அங்கேயே வாழ்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால கௌதமரை சுற்றி எப்பயுமே அவர் வயதொத்தவர்கள் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி அவங்க வளர்ந்துட்டுருக்காங்க. எப்பயுமே மன்னர் மனதில் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. ஜோஷியர்கள் சொன்னதுபடியும் குலகுரு சொன்னது போலையும் தன் மகன் வந்து துறவரம் மட்டும் ஏற்றுறாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கருக்கடையாக கவனமாக பார்த்துக்கிறாரு. அப்போ உதாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பன் வந்து இருக்கார் சித்தார்த்தருக்கு. அவர் வந்து ஒரு ஸ்பை மாதிரி மன்னர் வைக்கிறாரு. அவன் என்னென்னலாம் பண்ணுறானோ அதை டெய்லியும் நீ எனக்கு ரிப்போர்ட் பண்ணுறது தான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அவரும் அதே போலவே சித்தார்த்தர் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறாரோ அது எல்லாமே மன்னர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மன்னரும் இதை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த டைமில் தேவதத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல குணம் படைத்தவனாக இல்லை, கொஞ்சம் தீய குணங்கள் படைத்தவனாக அவன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பறவை மேலே ஒரு அம்பு வந்து எய்தறான். அந்த பறவை வந்து கீழே விழுகுது. கரெக்டாக சித்தார்த்தர் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கிட்ட அந்த பறவை வந்து விழுகுதான். உடனே அந்த பறவையோட துன்பத்தை போக்குறதுக்கு அதற்கு மருந்தெல்லாம் கொடுத்து சித்தார்த்தர் வந்து பார்த்துக்கிறாரு. தேவதத்தன் அந்த பறவை விழுந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து இது என்னோட பறவை, நான் தான் இதை வீழ்த்தினேன், இதை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, இல்லை நீ இந்த பறவையை வந்து துன்பப்படுத்தியிருக்க, துன்பப்படுத்தக்கூடாது, எனக்கு எந்த உயிர் துன்பப்பட்டாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பார்த்துப்பேன், இது என்னுடையது, நான் தான் இதை வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட காயம் சரியானதுக்கு அப்புறமாக அதை வந்து அவர் விடுறாரு. இயல்பிலேயே அவருக்கு வந்து இரக்க குணம் படைத்தவராக இருக்கார். அதுக்கப்புறமாக நிறைய பேர் வந்து பணக்காரராகவும் சில பேர் ஏழையாகவும் இருக்கிறத பார்க்குறாரு. உணவே இல்லாமல் இருக்காங்க. இந்த பரிதாப நிலையெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கேள்வி ஏற்படுது. அதற்கப்புறம் நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எவ்வளோ உடல் உழைப்பு போட்டு அவங்க வந்து ஒவ்வொரு வேலையும் செய்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காசு மிக குறைவு, ஆனால் அந்த காசுக்கு கூட அவங்க இவ்வளவு உடல் உழைப்பு போடுறாங்களே அப்படின்றத பார்க்குறாங்க. சும்மா இவர் வந்து வேடிக்கை பார்க்காம அவங்களோட இறங்கி இவரும் வந்து வேலை பார்ப்பாராம். அப்போ அங்கே இருக்கவங்களாம், ஐயோ நீங்கள்லாம் இளவரசர், நீங்கள்
இப்படிலாம் பண்ணக்கூடாது, மன்னனுக்கு தெரிஞ்சால் எங்களை சத்தம் போடுவாங்க, நீங்கள் போங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், இதை நாங்கள் பார்க்க வேண்டிய வேலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். ஆனாலும் இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு ஆளாக நின்று அவங்களுக்கு வந்து உதவியெல்லாம் பண்ணுவார் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு இளம் வயது வரும்போது எல்லாருமே வேட்டைக்கு போகிறத வந்து ஒரு இதாக வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு வீர செயலாக அவங்க நினைப்பாங்க. ஸோ காட்டுக்கு வேட்டைக்கு போகிறதுக்கு நிறைய பசங்க வந்து போகிறாங்க. அப்போ இவரையும் கூப்பிடுறாங்க. இவர் வந்து இல்லை எனக்கு வர பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தனிமையே வந்து விரும்புகிறாரு. வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு அறையில் போய் உட்காந்து இவங்க தியானம் பண்ணுறத வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு சித்தார்த்தர். இந்த பசங்கள்லாம் வந்து கௌதமி கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சித்தார்த்தரை நாங்கள் கூப்பிட்றோம், அவர் வரவே மாட்டேங்கிறாரு, இவர் இப்படியே இருந்தாருன்னா எப்படி போர்க்களத்துல எல்லாம் ஜெயிக்க முடியும், ஒரு வீரம் இல்லாதவன் சொல்லிட்டு எல்லாரும் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கௌதமியும் சித்தார்த்தர்கிட்ட போய் ஏன்பா நீ இப்படி பண்ணுற, அவங்களோட நீயும் போய் வேட்டையாட, உனக்கு வேட்டையாட பிரியம் இல்லைன்னா அவங்க வேட்டையாடுவாங்க, நீ ஜஸ்ட்டு போயிட்டாவது வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து எந்த உயிருக்கும் துன்பம் தர மாட்டேன், அதே மாதிரி பிறர் வந்து ஒரு உயிருக்கு துன்பப்படுத்துகிறாங்கன்னா அதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, இந்த செயல் வந்து எனக்கு ஒத்து வராது, அதனால நான் அவங்களோட போகலை அப்படின்றத சொல்லியிருக்காரு. இப்போ நீ வந்து சில பேர்கிட்ட சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வரும், போர்க்களத்தில் வந்து சந்திக்க வேண்டியது வரும், அப்போல்லாம் எப்படி உன்னுடைய வீரத்தை வந்து நீ காட்டுவ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ பார்ட்டிசிபேட் பண்ணாதானே உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமி கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, யார் எனக்கு வந்து துன்பம் தரப்போகிறா, யார் வந்து என்கிட்ட போர் பண்ண போகிறா, நான் யார்கிட்ட போர் பண்ணணும், எனக்கு எதிரின்னு யாருமே கிடையாது, நான் எந்த நாட்டு மேலேயும் படையெடுத்துட்டு போகிறது கிடையாது அப்படின்றத இவர் சொல்கிறாரு. அப்புறம் கௌதமிக்கு என்ன விதமான பதில் சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து விட்டுறாங்க. உதாயி வந்து நடந்த விஷயத்த அப்படியே மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. மன்னரும் வந்து என்ன இவன் இப்படி பண்ணுறானே, ஒரு வேளை இவன் வந்து துறவி ஆயிடுவானோ எல்லாரும் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க. இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. ஸோ மன்னர் வந்து மக்கள் அழைச்சிருக்காங்க, அவங்க வயலுக்கெல்லாம் போகிறாங்க, போயிட்டு அந்த தானியங்கள்லாம் வந்து அறுவடை பண்ணுறதெல்லாம் பார்க்குறாரு. முதல் கதிரை வந்து அவர் அறுவடை பண்ணி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல எல்லா இளவரசர்களும் வந்து வந்திருக்காங்க. அப்போது சித்தார்த்தரும் அங்கே தான் இருக்கார். கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த்தரை வந்து அந்த இடத்துல இல்லை. எல்லோரும் தேடுறாங்க, இங்கே தானே இருந்தார், திடீர்னு எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறமாக அவரை வந்து பார்க்குறாங்க. ஒரு நாவல் மரத்துக்கு கீழே அமைதியாக ஒரு நிழல் பாங்கான இடத்துல உட்காந்து அவர் வந்து தியானத்தில் இருக்காராம். அவ்வளவு அழகாக இருந்ததுதான் அதை பார்க்க, அவ்வளவு சாந்தமாக அவ்வளவு அமைதியாக அவர் வந்து உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து மெய் சிலிர்த்து போயிடுச்சான். எல்லாரும் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்களாம் ரொம்ப நேரம். அப்போ மன்னர் வந்து தன்னையும் அறியாமல் கைகள் வந்து சித்தார்த்தரை பார்த்து வணங்கியதாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னிலை பெற்றவரா சித்தார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போது இவர் வந்து தியானம் கலைஞ்சு என்னப்பா கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்ப்பா உன்னை ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம், நீ இங்கேயா இருக்க, வா நம்ம அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுதான் வந்து சித்தார்த்தரோட முதல் தியான நேர்வு. அதுலேருந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி அமைதியாக சாந்தமாக தியானம் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து ஏற்படுது. அந்த டைமில் அவர் ரொம்ப ஆனந்தமாக உணர்ந்திருக்காரு. நிகழ்வுக்கு அப்புறம் மன்னரோட மனம் வந்து ரொம்பவும் சஞ்சலப்படுது. ஏன்னா இவன் வந்து இப்படியெல்லாம் வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கான், எப்படியும் இவன் வந்து துறவி ஆயிடுவானோ, இவனை எப்படியாவது இல்வாழ்வுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அந்த டைமில் உதாயிக்கிட்டையும் கேட்டுட்டு, சரி இவனுக்கு ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீ ஏதாவது பேசிப்பார், அவன் எந்த மாதிரியெல்லாம் ஒரு பெண்களை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணாசை இல்லாதவராக இருக்கார். நிறைய பெண்கள் வந்து இவரோட அழகை பார்த்து இவர்கிட்ட வந்து வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஆனால் இவர் வந்து யார் மேலேயுமே எந்த ஒரு கண்ணுமே வைக்கலை, அவங்கள வந்து ஒரு சாதாரணமாக தான் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி உதாயி சொல்கிறாங்க. சரி இவனுக்கு எப்படியும் கல்யாணமாவது பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தரை கூப்பிட்டு, இங்கே பாருப்பா உனக்கு வந்து திருமணம் பண்ணலான் இருக்கேன், எனக்கு ரொம்ப வயசாகிட்டே இருக்குது, என்னால் இதுக்கும் மேலே வந்து நாடாள முடியும்னு தோணலை, ஸோ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமாக இந்த அரசாட்சியை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது சித்தார்த்தர் வந்து நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் யோசித்ததுக்கு அப்புறமாக மன்னர்கிட்ட வந்து சொல்கிறாராம், சரி நான் வந்து நீங்கள் சொன்னது போலவே கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப அடக்கமுள்ள ஒரு பொண்ணாக இருக்கணும், ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவளாக இருக்கக்கூடாது, பொன் பொருள் மேலே வந்து ஆசை வைக்கிறவளாக இருக்கக்கூடாது, எல்லா மக்களையுமே வந்து சமமாக நடத்தக்கூடியவளாக இருக்கணும், ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது, பணிப்பெண்கள்கிட்ட கூட ஒரு பணிவாக பேசணும், எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் தரக்கூடியவளாக இருக்கக்கூடாது,
இருக்கக்கூடாது, எல்லாரோட மனசும் அறிஞ்சு அவன் வந்து நடந்துக்கணும். இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் வந்து அவர் போடுறாங்க. போட்டதும் மன்னன் ஓகே இந்த மாதிரி குணநலம் உள்ள ஒரு பொண்ணை வந்து பார்த்துடலாம், எப்படியோ இவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானே அதுவே நமக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து நினைக்கிறாங்க. அதே போல் ஏதாவது பெண்கள் இருக்காங்களா இந்த குணநலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவரோட அத்தை பெண்ணே வந்து யசோதா, அவள் வந்து இதே குணம் பொருந்தியவளாக இருக்கா. ஆனால் தேவதத்தன் இருக்கான் இல்லையா, அவனோட தங்கை தான் வந்து யசோதா. ஸோ யசோதாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா புத்தர் மேலே ஒரு பிரியம் இருக்குது. இவரோட பற்றி எல்லாரும் சொல்கிறதெல்லாம் கேட்டு இவளுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆண்மகனை தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறதா சொல்கிறார். ஆனால் தேவதத்தன் வந்து சொல்கிறான், இல்லை இவன் வந்து ஒரு வீரமிக்க ஒரு ஆளே கிடையாது, நாங்கள்லாம் வந்து வேட்டைக்கு போகும்போது கூட இவன் பயந்துட்டு வீட்டுக்குள்ளே இருப்பான், இவனெல்லாம் நம்பி என் தங்கையெல்லாம் கொடுக்க முடியாது, ஒரு நாடு இவன் மேலே வந்து போர் தொடுத்து வந்தால் இவன் சும்மா இருப்பான், எந்த ஆயுதத்தையுமே எடுக்க மாட்டான், இவன்லாம் வேலைக்கே ஆகாதவன், இவனெல்லாம் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யசோதா கிட்டேயும் சொல்கிறான். ஆனால் யசோதா வந்து ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறதுனால அவங்க அப்பா சரி ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சித்தார்த்தர் ஒரு தடவை பார்த்துறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இவளை மட்டும் வர சொல்லக்கூடாதுன்னு எல்லா அரசகுமாரிகளையும் அவங்க வந்து வர சொல்கிறாங்க. ஸோ இவரும் வந்து சித்தார்த்தர் எல்லாருக்கும் அவருக்கு பொன் பொருள் அதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து நகைகள் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அப்போ எல்லா பெண்களும் வரிசையில் நின்று அவர்கிட்ட வாங்கிக்கிறாங்க. அவரோட கண் தன் மேலே படாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் வந்து ஏக்கத்தோடு அவரை பார்த்துட்ருக்காங்களாம். ஆனால் அவர் வந்து எந்த ஒரு பெண்ணையுமே ஏறெடுத்து பார்க்கல அப்படின்றத சொல்கிறாங்க. கடைசியாக யசோதா வந்து அங்கே போய் வாங்க போகிறா, அவர்கிட்ட பரிசு பொருள் வாங்க போகிறா. அந்த டைமில் பார்த்தா அந்த இடத்துல வந்து எந்த ஒரு பரிசு பொருளுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சங்கடமாக இருக்குது. மன்னரும் வந்து என்னப்பா நம்ம எல்லாமே கரெக்டாக எண்ணி தானே வச்சுருந்தோம், அது எப்படி இப்போது பரிசு பொருள் இல்லையே, இப்போ ஒரு தலைகுனிவாக போயிடுச்சே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போது சித்தார்த்தர் என்ன பண்ணுறாராம், யசோதாவை பார்த்துட்டு இவ வந்து தனக்கு ஏற்ற பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனதிலையும் தோணுது. உடனே இவர் தான் அணிந்திருந்த ஒரு மாலையை எடுத்து அவளோட கையில் வந்து கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததான், இதை வாங்கிக்கிட்டு அவள் வந்து போயிட்டா அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு நல்ல நாளில் இவங்க 2 பேருக்கும் திருமணம் வந்து நடக்குது. திருமணம் முடிந்ததுக்கப்புறமாக மன்னர் வந்து என்ன பண்ணுறாருனா, ஒவ்வொரு காலத்திற்கும் அதற்கேற்ற சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு மாளிகையை வந்து சித்தார்த்தருக்காக மன்னர் வந்து கட்டி கொடுத்துருக்காரு அதை சொல்கிறாங்க. இப்போ குளிர்காலத்துக்கு ஏற்ற மாளிகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பளியெல்லாம் போட்டிருக்காங்க. அது வந்து நல்ல சூடாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாளிகைக்குள்ளே இருந்தால். அப்புறம் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சீதோஷ்ண நிலைக்கு எந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்குமோ அதை பிரதிபலிக்கக்கூடியதாக அந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருந்தது. அப்படின்றது வந்து பல பெண்கள் வந்து பணிக்காக வந்து இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அசௌகரியமும் இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மன்னர் வந்து ஒன்னொன்னையும் பார்த்து பண்ணியிருந்தாருன்னு சொல்கிறாங்க. சித்தார்த்தருக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு பொன்னால் ஆன ஒரு கூண்டில் தான் அடைபட்டு இருப்பது போல் அவருக்கு வந்து ஒரு உணர்வு ஏற்பட்டுதான், ஒரு சலிப்பு தட்டிருச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன வாழ்க்கை, நம்ம வந்து எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், சில சௌகரியங்களை எல்லாம் அனுபவிக்கிறோம், அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த நாள் முடியுது, திரும்பியும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம், இது தனக்கு பிடிக்கலையே அப்படின்ற மாதிரி அவர் உணர்றாரு. அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா ராகுலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை வந்து சித்தார்த்தருக்கு பிறக்குது. அது பிறந்ததற்கு அப்புறமாக ஒரு கை குழந்தையாக இருக்கும்போதே அவர் வந்து பிரிந்து துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள அவர் வந்து போகிறாரு. வந்து மனம் எதுலேயுமே லைக்காமல் இருக்குது. ஸோ அப்போ மன்னர்கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் நான் இந்த மாளிகையை விட்டுட்டு கொஞ்சம் வெளி உலகத்தை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நான் கொஞ்சம் வெளியில் வந்து போகலாமா, நாடை பொய்களையெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மன்னனுக்கும் சரி இவன் வந்து எல்லாரையும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும், இப்போ தான் கல்யாணமும் பண்ணி வச்சுட்டோமே, இவன் வந்து ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் அவங்க வந்து அனுப்புகிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரோட்டி இவரோட வந்து சந்தகனை கூப்பிட்டு, இந்த மாதிரி இளவரசர் வந்து நாட்டு மக்களை எல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு, அதனால நீ அவரை கூட்டிகிட்டு போ, இந்த வீதியில் போயிட்டு இதே வீதியிலே நீ திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூட் வந்து சொல்கிறாங்க. அந்த ரூட்டில் தான் போகணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் வந்து இளவரசன் வரப்போகிறாரு, அதனால உங்கள் வீடெல்லாம் வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கணும், ஒரு திருவிழானா எப்படி பண்ணுவீங்க, ஒரு பண்டிகைனா எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி அந்த மாதிரி வச்சுருங்க அப்படின்றாங்க. தப்பி தவறி கூட அவருக்கு முன்னாடி வறுமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிடக்கூடாது, முதியவர்கள், நோயில் இருக்கக்கூடியவங்க, அப்புறம் யாரும் வந்துடக்கூடாது,
அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் ரொம்ப கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இருந்த காவலாளிகள் எல்லாமே கரெக்டாக அதெல்லாம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இளவரசனை வந்து கூட்டிகிட்டு தேர் வந்து அரண்மனை விட்டு வருது. இவரும் வந்து பார்த்துட்டே வராரு. மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நல்ல சிரிச்ச முகமாக இருக்காங்க. இவருக்கும் வந்து சந்தோஷமாக இருக்குது. எல்லாரையும் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. அப்படி வந்துட்டே இருக்கும்போது எங்கேருந்து வந்தாருன்னு தெரில, ஒரு பிச்சைக்காரரை வந்து அவர் பார்த்துட்றாரு. பிச்சைக்காரன் வந்து ரொம்ப அழுக்கான ஒரு உடையை வந்து அணிஞ்சிருக்காரு. ஒரு வறுமை இருக்குது, பசிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப முணங்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு இவருக்கு வந்து என்னது இது, யார் இந்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்குள்ளே அங்கே இருந்த காவலாளிகள்லாம் அவரை வந்து விரட்ட பார்க்குறாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் உணவு கூட இல்லாமல் இருக்கார். அவர் வந்து ஒரு பிச்சைக்காரர் அப்படின்ற ஒரு செய்தி வந்து தெரியுது. இப்படிப்பட்ட மனுஷர்களும் இருக்காங்களா, நம்ம இந்த மாதிரி இருக்கோம், இவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அதுக்கப்புறமாக மனம் கொஞ்சம் சங்கடப்படுது. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த நாளோட வீதி உலா முடிச்சுட்டு அரண்மனைக்கு வந்துடுறாரு. அரண்மனைக்கு வந்துட்டு திரும்பி அவருக்கு அதே காட்சி வந்து தோன்றிகிட்டே இருக்குது. நம்ம இன்னமும் நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும், நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. மறுபடியும் தான் வந்து நாட்டு மக்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு மறுபடியும் போகிறாங்க. அப்போ போய் பார்க்கும்போது அவர் ஒரு நோயாளியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கிது. அந்த நோயாளி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தொட்டால் வந்து மற்றவர்களுக்கு ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு நோய் இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்காங்க. அப்போ நேரத்தில் அவர் சாக போகிறாரு அப்படின்ற ஒரு தருவாயில் அந்த மனிதர் வந்திருக்காரு. சித்தார்த்தர் போய் அவரை தொட்டு தூக்குறாராம். அப்போ வந்து தேரோட்டி வந்து சொல்கிறாரு, இல்லை அவரெல்லாம் அப்படி தூக்காதீங்க, உங்களுக்கு ஏதாவது நோய் வந்துட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. யார், ஏன் இவர் இப்படி இருக்கார், யாரையுமே ஏன் இவருக்கு உதவி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நோய் இருக்குது, இது மற்றவங்களுக்கும் ஒட்டிக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறதுனால இவரை வந்து நிர்கதியாக விட்டுட்டாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இருந்திருப்பாங்க, ஆனாலும் அது அவங்களுக்கும் வந்துரும்னு சொல்லிட்டு இவரை வந்து விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் ரொம்ப சங்கடப்படுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறக்க போகிறாரு, அவருக்கு நம்ம வந்து இப்போ உதவி செஞ்சாலும் அது ஒரு பலனையும் தராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் முதல் முறையாக அவர் வறுமையில் உள்ளவங்களையும் முதுமையில் உள்ளவங்களையும் நோய் உள்ளவங்களையும் பார்க்குறாரு. ஸோ இது எல்லா மனிதர்களுக்கும் நடக்குமா அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ தேரோட்டியாக வந்தவனும், ஆமாம், இந்த மாதிரி எல்லாருக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னாலே அவருக்கு கண்டிப்பாக இறப்பு வரும், முதுமை வரும், அதுலேருந்து யாருனாலையும் தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதற்கப்புறமாக பல சிந்தனைகளோடு அரண்மனைக்கு வந்துடுறாரு. அரண்மனைக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ரொம்பவும் சஞ்சலப்பட்டு அழியக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் தர்றோமா, நிலையாமை தான் வாழ்க்கையா, அப்போ நிலையானது எது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் துன்பம் ஏன் ஏற்படுது, அந்த துன்பத்தை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத விட்டு வெளியில் போய் நம்ம இந்த விஷயத்தை எல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அப்போது கடைசி முறையாக தன் குழந்தையை பார்த்துட்டு தன் மனைவியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் ஏற்பட அவங்க வந்து மனைவியும் குழந்தையும் படுத்திருக்க ரூமுக்கு வர்றாங்க. அப்போ குழந்தை வந்து ஏதோ சினுங்குது. அப்போ யசோதா வந்து லைட்டாக முழிக்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாமே வந்து செவுத்து பக்கம் பார்த்து படுத்திருக்காங்க. இவர் வந்து அவங்க முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தோடு உள்ளே போகிறாரு. ஆனாலும் எங்கே இவங்க முகத்தை பார்த்துட்டா நம்மளோட மனம் வந்து அந்த உறுதிப்பாடை இழந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஏற்பட அவங்க 2 பேரையுமே எழுப்பாமல் அவர் அந்த அறையை விட்டு வெளியில் வந்துடுறாரு. அப்படின்றத வந்து பல காவல் வச்சுருக்காரு. எப்படியும் இளவரசன் வந்து வெளியில் போயிடக்கூடாது, நம்ம பார்த்துக்கணும், அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த அரண்மனையிலே வச்சுருக்கணும், எந்த ஒரு தேவைக்காகவும் அவர் வந்து வெளி உலகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அவர் பல காவல் வந்து வச்சுருக்காங்க. இப்போது இவங்க எல்லாரையும் மீறி நம்ம எப்படி போகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. அப்போ அவர் வந்து பார்க்குறாரு, என்னன்னு தெரில, அந்த நாள் இரவு வந்து காவல் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றத குறிப்பிடுறாங்க. சந்தகனை மட்டும் அவர் எழுப்புறாரு. எழுப்பிட்டு எனக்கு நீ கொஞ்சம் தேரோட்டிட்டு என்னை ஊருக்கு எல்லையில் கொண்டு போய் விடு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது சந்தகனுக்கு ரொம்ப இதாக இருக்குது, அது எப்படி நம்ம பண்ணுறது, மன்னரோட அனுமதி இல்லாமல் எப்படி இவரை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. அப்போது சித்தார்த்தா சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் இல்லையா, என்னை கண்டிப்பாக நீ கொண்டு போய் விடு, இந்த உதவி நீ எனக்கு செய்யணும், நீ தான் என்னோட தேரோட்டி, நான் எது கேட்டாலும் செய்வேன் இல்லையா அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஒத்த வயது உடையவர்கள், நண்பர்களைப் போல பழகினவங்க. அப்போ இவரோட பேச்சையும் அவரால் தட்ட முடியல. சரி நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஊர் எல்லையில் கொண்டு போய் விடுறாரு. எல்லைக்கு போனதுக்கு அப்புறமாக சந்தகன்ட்ட சொல்லிடு, நான் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் வருவேன், அது வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்றத செய்தியை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. சந்தகனுக்கு பிரியறதுக்கு மனசே இல்லை. பல வார்த்தைகள்லாம் சொல்லி அவரை வந்து தன்னோட கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் ஆசைப்படுறாரு. ஆனாலும் சித்தார்த்தர் வந்து அந்த வார்த்தைகளுக்கு மசியக்கூடியவராக இல்லை. ஞானம் அடையாமல் ஒரு காலம் நான் அந்த நாட்டு எல்லையை மிதிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் நடைப்பயணமாக
அவங்களோட துறவு வாழ்க்கையை வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. நடைப்பயணமாக அவங்க போயிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு போன இடம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மகத நாட்டுக்கு போகிறாரு. மகத நாட்டில் பிம்பிசாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு மன்னரோட மனதை வந்து சங்கடப்படுத்திட்டு இப்படி வந்திருக்காரு அப்படின்ற செய்தி வந்து பிம்பிசாரன் வந்து கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட உடனே சித்தார்த்தரை பார்க்குறக்காக வராங்க. வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டைனால நீ வந்துட்டியோ என்னவோ எனக்கு தெரியல, எனக்கும் உங்கள் அப்பாவோட வயசாகுது, ஒரு வயது வந்து துறவி ஆறதற்கான ஒரு வயது கிடையாது, முதுமை அப்போ தான் எல்லாருமே வந்து துறவி ஆவாங்க, இந்த இளம் வயதில் உனக்கு ஏன்பா இப்படி ஒரு எண்ணம், நீ வந்து கண்டிப்பாக உங்கள் நாட்டுக்கு போ, உங்கள் அப்பாவை போய் பாரு, என்ன பிரச்சனையோ பேசி சரி பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இல்லை, என் நாட்டுக்கு போகிறதுக்கான எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தர் சொல்கிறாங்க. சரி, உன் நாட்டுக்கு தான் போக இஷ்டம் இல்லை அப்படின்னா நான் என்னோட ராஜ்யத்தில் பாதி உனக்கு தரேன், நீ அதை வச்சுட்டு ஆட்சி பண்ணு, உனக்கு எப்போ வந்து அங்கே போகணுன்னு தோணுதோ போ, இந்த இளம் வயதில் தயவு செஞ்சு நீ துறவி ஆகாத, துறவு வாழ்க்கைங்கிறது மிக மிக சிரமமான ஒரு வாழ்க்கை, இந்த வாலிப வயதில் உன்னால் அந்த வாழ்க்கையை வாழ்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனாலும் சித்தார்த்தர் வந்து இந்த வார்த்தைகளுக்கு மசைகிறது போல தெரியலை. அவர் வந்து இல்லை, நான் ரொம்ப உறுதிப்பாடோடு இருக்கேன், கண்டிப்பாக ஞானம் அடைஞ்சிட்டு தான் நான் வந்து போவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பிம்பிசாரன் அவங்களோட இடத்துக்கு போயிடுறாரு. இவர் வந்து மகத நாட்டில் ஒவ்வொரு வீதிக்கும் போயிட்டு ஒரு பிச்சை எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பல பேர் வந்து உணவு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு மலை குன்றில் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்றாரு. அவரால் ஒரு கவளத்தை கூட எடுத்து வாயில் வைக்க முடியலையா, ஏன்னா அவங்க பிச்சை இட்டதில் ஏதோ ஒரு சாதம் வந்து கெட்டு போய் இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் இருந்திருக்கு. அதனால அவரால் சாப்பிடவே முடியலையாம். ஏன்னா இது நாள் வரைக்கும் அவர் வந்து ஒரு அறுசுவையான உணவையே சாப்பிட்டு பழகியிருக்காரு. இந்த உணவு வந்து வயிறு எடுத்துக்க மாட்டேங்குது. ஸோ இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான். அப்போ வந்து அவர் மனது வந்து சொல்லுதான் அவர்கிட்ட, இதை நீ கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும், நீ வந்து துறவு வாழ்க்கை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டல, உனக்கு என்ன அறுசுவை உணவும் சூடாகுமா சாதம் கிடைக்கும், இந்த மாதிரி தான் சாதம் கிடைக்கும், இப்படிப்பட்ட சாதத்தை தான் நீ சாப்பிடணும், சாப்பிடு சாப்பிடு அப்படின்றாராம். ஆனாலும் அவர்னால சாப்பிட முடியல, வாந்தி வர மாதிரி இருக்கான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பிச்சை எடுத்துகிட்டு வந்த எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல கொட்டிட்டு நாய் வந்து சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு போட்டுட்டு இவர் வந்து போயிடுறாராம். அப்போது அந்த நாள் முழுதுமே வந்து பட்டினியோடு இருந்திருக்காரு. அப்போ பட்டினி கிடக்கிறதும் முதல் முறைங்கிறதுனால ரொம்ப பசி வந்து அவரை வாட்டுற மாதிரி இருந்ததான். அப்போ உனக்கு இது தேவைதான், நீ இந்த மாதிரி 4 நாள் வந்து பசியோடு இருந்தேன்னா தான் அடுத்த நாள் உணவை வந்து உன்னால் எடுத்துக்க முடியும், உனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனது அவரை வந்து கண்டித்ததாக அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவர் ஞானம் பெறணும் அப்படின்ற ஒரு வேட்கையோடு தான் துறவியாக இருக்காரு. ஸோ அந்த நாட்டில் உள்ள பல முனிவர்கள்கிட்டையும் போயிட்டு அவங்க வந்து அந்த யோக கலையை வந்து கற்றுக்குறாங்களாம். ஒரு மூச்சு பயிற்சியாக இருக்கலாம், இல்லைன்னா யோகாசனமாக இருக்கலாம், எந்த விதத்தில் வந்து நம்ம மெய்ஞானம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு முனிவரையும் அவங்க வந்து சந்திக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட உள்ள எல்லா கலையையும் இவர் கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமாகவும் ஒரு நிறைவு இல்லாத ஒரு உணர்வு வந்து இவருக்கு ஏற்படுது. சரி, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முனிவரையாக பார்த்துட்டு இவங்க வந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு தருணத்தில் தான் கொல்லாமை அப்படின்ற ஒரு இதை வந்து இவர் ஃபாலோ பண்ணுறாரு. அங்கே வந்து வேள்வி யாகம் இதெல்லாம் வந்து நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு இந்த மாதிரி உயிரினங்களெல்லாம் வந்து பலியாக வந்து கொடுக்குறாங்க. அப்படி நம்ம பலி கொடுக்கும்போது வானவர்கள் வந்து மனம் குளிர்ந்து நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருந்திருக்கு. இதை வந்து போக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடுகளையும் மாடுகளையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். எல்லோரும் எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு யாகம் நடக்குது, இங்கே இவ்வளோ 1000 ஆடுகளையும் மாடுகளையும் பலியிடுறாங்க, அதுக்காக நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், எங்களுக்கு வந்து ஒரு கணிசமான தொகையும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு மேய்க்கிற பசங்க சொல்லிட்டு போகிறாங்களாம். இதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சான். அப்போ வந்து யாகசாலைக்கு அவங்க போகிறாங்க. அந்த யாகசாலை வந்து பார்த்திங்கன்னா பிம்பிசாரன் அவர்கள் வந்து ஏற்பாடு பண்ண யாகசாலை. நல்ல இந்த வருஷம் வந்து மழை பெய்யணும், மக்கள் வந்து ரொம்ப வளமாக வாழணும், செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அவர் இந்த யாகம் வந்து நடத்துகிறாரு. அதற்கு இவ்வளவு ஆடு மாடுகளை பலியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இந்த நாட்டு மக்கள் எனக்கு கீழே உள்ள எல்லா ஊர்களுக்கும் நான் இந்த செய்தியை வந்து சொல்லிடுறேன். ஸோ யாருமே இனிமேல் எந்த உயிரையும் பலி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உறுதி அளித்ததுக்கு அப்புறமாக தான் சித்தார்த்தன் அந்த இடத்த விட்டு போனதாக சொல்கிறாங்க.
எல்லாம் சொல்கிறாங்க. அதற்காக இவர் வந்து இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இதை கேள்விப்பட்டுட்டு ரொம்ப சித்தார்த்தருக்கு சங்கடமாயிடுது. அப்போ இவங்க வந்து பேசி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கவங்க யாருமே வந்து ஒத்துக்கிற மாதிரி தெரில. அப்போ இவர் என்ன சொல்கிறாராம், இந்த ஆடுகளை எல்லாம் விட்டுருங்க, அதுக்கு பதிலாக என்னோட உயிரை வந்து நீங்கள் பலி கொடுங்க. நீங்கள் இந்த வாயிலா ஜீவன்களை பலி கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பலி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நிறையா வந்து வானவர்கள் செய்வாங்க. அதுக்காக என்ன நீங்கள் வந்து பலி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலிபீடத்தில் தன்னுடைய தலையை வச்சாராம். வச்ச உடனே அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பிம்பிசாரன் வந்து என்னப்பா நீ இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நம்ம வந்து இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் பிம்பிசாரனுக்கு சில உரைகள் வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறமாக பிம்பிசாரன் சொல்கிறாரு, சரி இனிமேல் இந்த கொல்லாமை வந்து நானும் கடைபிடிக்கிறேன். இனி எந்த உயிரும் யாகசாலையில் ஒரு வானவர்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இனிமேல் கொடுக்க மாட்டோம். சித்தார்த்தர் வந்து பார்த்திங்கன்னா ஹடயோகம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டும் அதில் எந்த ஒரு பலனுமே அவருக்கு கிடைக்காதது போல் இருக்குது. சரி, அடுத்த விதமாக நம்ம உபவாசம் இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பயிறு, கொள்ளு, கடலை இதில் ஏதோ ஒன்றில் கஞ்சி வச்சு ஒரு நாளுக்கு ஒரு வேளை உணவாக வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் உபவாசம் இருந்ததுனால அவர் உடல் வந்து மிகவும் மெலிவாக ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு இடுப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு கூனி குறுகி தான் நிற்கிற மாதிரி இருக்குமா, மூட்டுகள்லாம் வந்து வெளியில் தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒட்டகத்தின் காலடி போல் அவரோட இடுப்பு வந்து வளைந்திருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. எலும்பு பார்த்தா ஒரு மாலை மாதிரி வந்து இருக்குன்றாங்க. அவர் வயிறு வந்து முதுகு எலும்பை தொட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒட்டி இருந்தது அவங்க வயிறு, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளவு துன்பம் வந்து அவர் அனுபவித்து அந்த உபவாசம் வந்து இருக்காங்க. ஆனாலும் அந்த உபவாசத்துலேயும் அவருக்கு சிறந்த பலன் வந்து கிடைக்கல அப்படின்றத குறிப்பிட்றாங்க. அந்த காலத்தில் நிறைய முனிவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உபவாசம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஒரே ஒரு இழந்த பழம் மட்டும்தான் ஒரு வேளை உணவாக வந்து அவங்க எடுத்துப்பாங்களாம். ஸோ அது எந்த அளவுக்கு பத்துன்னு பாருங்கள். அப்படியாவது நம்ம வந்து ஞானம் அடைஞ்சிருவோமா, மெய்ஞானம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஏங்கியிருக்காங்க. புத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படி நான் வந்து கடினமாக உபவாசம் இருந்தும் எனக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கல அப்படின்றத குறிப்பிட்றாங்க. இப்படியாக 7 வருடம் வந்து கடந்துருது கபிலவஸ்துலேருந்து அவர் வந்து. ஸோ இந்த 7 வருடத்துலையும் அவர் எந்த ஒரு முன்னேற்றமுமே அடையலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. உபவாசம் இருந்து அவரோட உடம்பு வந்து ரொம்ப நலிவுற்றுறது. உருவேளா வனத்தில் தான் அப்போ வந்து இருக்கார். அவருக்கு வந்து 6 வாரம் வந்து எந்த ஒரு உணவுமே எடுக்காமல் உண்ணா நோன்பு இருந்துடுறாரு. ஸோ அவர் உடம்பு வந்து நிஜமாலே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உடம்பை விட்டு பிரிய போகிறது அப்படின்ற அளவுக்கு அவருக்கு வந்து தெரியுது. தன்னால் முடியவே இல்லையா. ஆனாலும் அந்த மனம் வந்து தளராமல் இருந்துதான். இல்லை, நம்ம அந்த கடைசி மூச்சு நிற்கிறதுக்குள்ளேயாவது இந்த மெய்ஞானத்தை அடைஞ்சிட்றோமா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் போல் அவர் வந்து ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருந்தார் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் உயிர் பிரிய போகுது அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இருக்குது. அவர் அப்படியே சிலை போல் உட்கார்ந்துருந்தாராம். அப்போது வைகாசி பௌர்ணமி நாள் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. புத்த பெருமானோட வாழ்க்கையில் நடந்த நிறைய நிகழ்வுகள் வந்து வைகாசி பௌர்ணமி நாளில் தான் நடந்திருக்கு. ஸோ அந்த நாளும் இந்த மாதிரி ஒரு பௌர்ணமி நாள் தான். அவர் இந்த மாதிரி ஒரு திடமான மனநிலையோடு உட்கார்ந்துட்டுருக்காரு. அப்போது இசைக்குழு ஒருத்தவங்க வந்து அந்த வழியாக பயணப்படுறாங்க. இரவு நேரம் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மர நிழலில் அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. பாடுறாளாம், நாட்டுப்புற பாட்டு மாதிரி அவள் வந்து பாடுறான். அதில் அவள் வந்து சொல்கிறாளாம், கட்டாதே கட்டாதே யாழின் நரம்பை வலிந்து கட்டாதே, நரம்பு இற்று போனால் இசை அற்று போகுமடி அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக, கட்டாதே கட்டாதே யாழின் நரம்பை மெலிந்து கட்டாதே, நரம்பு விடைத்து இயங்காவிட்டால் இசை அற்று போகுதடி தோழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக சொல்கிறா, சமன் செய்து முடுக்கிய நரம்பினல் ஸ்ருதி கூட்டி மீட்டிட இனிய நாதம் பிறக்குமடி தோழி, யாழினை வாங்கி நரம்பனைவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாடுறா. இந்த பாட்டை வந்து கேட்டதும் கௌதமர் ஒரு எண்ணம் வந்து தோன்றியதான். அடடா, இவ்வளவு நாள் நம்ம இதை தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஒன்று வந்து ரொம்ப சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கோம். அப்படி இல்லைன்னா ரொம்பவும் இந்த உபவாசம் இருக்கிறது, ஹடயோகம் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம உடம்பை ரொம்ப வருத்தி இருந்திருக்கோம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சமநிலையாக நம்ம உடம்பை வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஞானத்தை எளிதாக அடையலாம் அப்படின்ற அந்த பாட்டு அந்த பெண்ணோட வரிகளில் அவருக்கு வந்து புரிய வருது. உடனே அவர் வந்து நினச்சாராம், இந்த நிமிஷம் நமக்கு யாராவது கொஞ்சம் உணவு கொடுத்தாங்கன்னா இந்த உயிர் வந்து தக்க வச்சுக்கலாமே உடம்புல அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருக்காரு. அப்போ உடனே வந்து அவர் வேண்டுனாராம், யாரோ ஒருத்தர் எனக்கு இந்த மாதிரி ஒரு உணவு கொடுக்க மாட்டாங்களா, ஒரு கவளம் கஞ்சி நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிரார்த்தனை வந்து வச்சாராம் கடவுளுக்கு. அப்படியே அவர் வந்து உட்கார்ந்துட்டே இருந்திருக்காரு. அந்த டைமில் தான் சுஜாதா அப்படின்ற ஒரு பெண் வந்து வராங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வனத்தில் ஒரு தெய்வத்தை வந்து அவங்க வழிபடுறாங்க. அந்த தெய்வம் வந்து குழந்தை பாக்கியம் தரக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறதுனால இந்த சுஜாதா வந்து வர்றாங்க. இவங்களுக்கு ரொம்ப நாளாக திருமணமாகியும் குழந்தை பிறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருந்தது. அதை போக்குறதுக்காக அங்கேருந்து வனத்தில் இருந்த ஒரு தெய்வத்தை வந்து வேண்டியிருக்காங்க. அந்த தெய்வத்தின் மூலமாக இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடச்சிருது. அதற்காக அவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அங்கே இருக்க சாமிக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது புத்தர பெருமானை அங்கே வந்து பார்க்குறாங்க. அவர் வந்து உடம்பெல்லாம் ஒட்டி போய் அவங்க வந்து ஒரு நோஞ்சான் போல் அப்படி வந்து உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நிமிஷம் பார்த்தோன்னே அவங்க யாரோ பேயோன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பயம் வந்துடுது. உடனே அவர் வந்து மாதிரி நான் பேயெல்லாம் கிடையாது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பால் அன்னத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பால் பாயாசத்தை வந்து புத்த பெருமானுக்கு கொடுக்குறாங்க. புத்த பெருமான் அதை வந்து வாங்கி குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு அவங்க ரொம்பவும் நன்றி சொன்னதாக சொல்கிறாங்க. இந்த இதை வந்து நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அவர் உட்கார்ந்துருந்த அந்த மரம் தான் வந்து போதி மரம். அந்த மரத்தில் வந்து அவர் மறுபடியும் உட்கார்ந்து தவம் வந்து மேற்கொள்கிறாங்க. அவர் வந்து நினச்சிக்கிறாராம், இந்த ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடையாமல் நான் தியான நிலையிலேருந்து வெளியில் வரப்போகிறதே கிடையாது, இப்படியே உட்கார்ந்தே தான் இருக்க போகிறேன், ஞானம் அடைஞ்சாலொழிய நான் வந்து நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனதில் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு அப்படியே அசையாமல் அவங்க வந்து உட்கார்ந்துருந்ததாக சொல்கிறாங்க. அந்த டைமில் விடியறதுக்குள்ளேயும் அவருக்கு வந்து அந்த ஞானம் வந்து கிடைச்சதாக சொல்கிறாங்க. கிடைச்ச உடனே அவர் வந்து ஒரு பாடல் வந்து பாடுறாராம். அந்த பாடலோட பொருள் எப்படி இருக்குது அப்படின்னா, நீ ஏற்படுது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு கட்டடம் வந்து கட்டணும் அப்படின்னா கட்டுமான பொருட்கள் இருக்கணும். அந்த கட்டுமான பொருட்களை வச்சு தான் ஒரு கட்டடத்தை வந்து கட்ட முடியும். நீ என்னுடைய உடம்பை எப்படி ஒவ்வொரு தடவையும் கட்டிக்கிட்டே இருக்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் உன்னால் அதை கட்ட முடியாது, ஏன்னா கட்டுமான பொருட்களை எல்லாம் நான் அழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் பாடுறாராம். அந்த கட்டுமான பொருட்கள் என்ன அப்படின்னா நம்மளுடைய பதிவுகள் தான். இப்போது வந்து பாவம் புண்ணியம் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு பதிவுகள் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த பதிவுகளை வந்து அனுபவிப்பதற்காக மறுபிறவி வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த பிறவி அப்படின்ற அந்த சக்கரத்தை அறுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பதிவுகள்லேருந்து வெளியில் வரணும். இந்த பதிவுகள் இல்லை அப்படின்னா மறுபடியும் நம்மளை வந்து பிறக்க வைக்க முடியாது அப்படின்ற அந்த ஞானத்தை வந்து அவர் தெரிஞ்சுக்கிறதா அந்த பாடல் வந்து ஞானம் அடைஞ்ச உடனேயே புத்த பெருமான் பாடுவதாக சொல்கிறாங்க. அவர் கிடைத்தது போலவே பிறரும் ஞானம் பெறணும், பிறப்பு இறப்பு சக்கரத்தில் சுழலக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேராவல் கொள்கிறாரு. அதனால் மக்களை சந்தித்து அவங்களுக்கு ஞான உபதேசம் செய்கிறதுக்கு அவர் வந்து பயணப்பட ஆரம்பிக்கிறாரு. ஜாதி மத பேதம் எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் பார்க்காம எல்லா மனிதர்களுக்குமே அந்த ஞான உபதேசத்தை அவர் வழங்கினார் அப்படின்றத சொல்கிறாங்க. அவருடைய தரிசனத்தை பார்த்தாலே எல்லாருமே வந்து மயங்குவாங்களாம். அவரோட பேச்சு கேட்டாலே எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதை அப்படியே நிறுத்திட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்க ஆரம்பிப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதன் பின்பாக அவங்க எல்லாருமே புத்த பிச்சுக்களாக மாறிட்டாங்க. புத்த பிச்சுக்களாவோட சீடர்கள் வந்து கூடிக்கிட்டே போகிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து உபதேசம் செய்கிறாரு. உபதேசம் செஞ்சுட்டு அவங்கள தன்னுடையவே வச்சுக்காம எல்லாரையுமே ஒவ்வொரு ஊருக்கும் அனுப்பி நீங்கள் அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து ஞானம் வந்து புகட்டுங்க, அறியாமையில் இனிமேல் யாருமே துன்பப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களாம். அப்புறம் பலர் வந்து தங்களோட நிலம் உணவு அது எல்லாமே வந்து தானமாக வந்து புத்த பெருமானுக்கு கொடுக்குறாங்க. அவங்களால முடிஞ்ச உதவிகளை எல்லாம் வந்து செய்கிறாங்களாம். பிறகு சில சட்டத்திட்டங்களையெல்லாம் வந்து புத்தர் வகுக்க வேண்டியதாக வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருப்பது, அதுக்கப்புறம் ஒரு ஏகாதேசி, பௌர்ணமி, அமாவாசை போன்ற நாட்களில் வந்து அந்த புத்தெல்லாம் ஒன்றா கூடணும். அவங்க ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து அனைவர் முன்னிலையிலையும் சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு தவறுகள் வந்து நடந்திருக்கு அப்படின்னா அதை வந்து போக்கிட்டு மறுபடியும் அதை வந்து செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து அவங்க எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு. பிறகு ஞான உபதேசம் செஞ்சுருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் அவங்க வந்து புத்த பிச்சுக்களாக ஏற்றுக்கிறதுக்கு அனுமதி வழங்காமலே இருந்திருக்காரு.
இப்போது கபிலவஸ்துக்கெல்லாம் போய் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமாக தன்னுடைய தாயையும் தந்தையையும் மனைவி எல்லாரையும் வந்து அவங்க பார்த்துருக்காங்க புத்த பெருமான். பார்த்ததுக்கு அப்புறமாக ராகுலனை வந்து தன்னுடைய சீடனாக அவர் வந்து ஏற்றுக்கிறாரு. சீடனாக்கி அனுப்பிச்சு அவங்க வந்து அவங்களுக்கு பல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லித்தராங்க. தன்னுடைய வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருக்காரு. ஏன்னா தன்னுடைய மகன் அப்படிங்கிறதுனால சில சலுகைகள்லாம் அவருக்கு வந்து கொடுக்கப்படலாம், சில தவறான விஷயங்கள் வந்து நடக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிறர் வந்து அவரை வந்து வளர்க்கட்டும், அவங்களுக்கு அறிவுரை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு புத்த பிட்சு கிட்ட கொடுத்து அவங்க வந்து இவனுக்கு நல்வழிப்படுத்துங்க, இவனை ஒரு நல்ல புத்த பிட்சு ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அப்பனால அவருடைய தந்தை இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறமாக கௌதமியை வந்து புத்த பெருமான் கிட்ட வந்து தன்னை ஒரு புத்த பிட்சுவாக ஏற்றுக்கணும், தனக்கு வந்து ஞான உபதேசம் செய்யணும்னு சொல்லிட்டு வேண்டியிருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாங்க நானும் அவங்களோடவே வர்றேன், பல பெண்கள் வந்து உங்களோட பேச்சை வந்து கேட்டு தானும் ஒரு புத்த மதத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. அதனால் நாங்களும் உங்களோடவே நாங்கள் பயணப்படுறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் வந்து குடும்பத்தோடு தான் இருக்கணும், நீங்கள் இப்போ இருப்பது போலவே நீங்கள் அங்கே அரண்மனையில் உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க, அற வாழ்க்கை வாழுங்க. ஆனால் இந்த நாடாக போகக்கூடிய எங்களோட பெண்களை வந்து சேர்த்துக்க முடியாது, அப்படி சேர்த்துக்கிட்டால் அது வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பெண்களை வந்து ஆனால் ஆனந்தன் வந்து சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக இவங்களெல்லாம் சேர்த்துக்கலாம், பெண்களுக்கும் அந்த தகுதி இருக்குது, நம்ம யாருக்குமே ஏற்றத்தாழ்வு பார்க்கறது இல்லை, ஏன் ஆண் பெண் மட்டும் பேதம் பார்க்கணும், நம்ம அவங்களையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ புத்த பெருமான் வந்து சொல்கிறாங்களாம், இல்லை நீ நினைப்பது போல் நம்ம பெண்கள் வந்து ரொம்ப அறிவு குறைச்சலாக இருக்கக்கூடியவங்க, பலவீனமானவங்க அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்துக்க வேணான்னு சொல்லலை. ஆனால் அவங்களும் புத்த பிட்சுக்களும் ஒன்றா வந்து ஒரு துறவு வாழ்க்கையை வந்து வாழ்கிறது அவ்வளவு சரியாக வராது. பல பேர் வந்து பல விதம் இது போல் நினச்சிட்ருக்கு. ஆனால் இது வந்து ஒரு சிறந்த செயல் கிடையாது. இந்த சமயம் வந்து இன்னமும் ரொம்ப நாள் இருக்க வேண்டியது, ரொம்ப வருஷங்கள் வாழும். இப்போ நம்ம இந்த பெண்களையும் புத்த பிட்சுக்களாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னதுனால இது ஒரு 1000-1500 ஆண்டுகளுக்குள்ளாகவே இது வந்து இல்லாமல் போய்விடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? புகழ் பெருக பெருக பொறாமை வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஜைன மதத்தினருக்கும் இவங்களுக்கும் நிறைய தடவை வந்து சண்டைகள் அந்த மாதிரியெல்லாம் ஏற்படுது. ஒரு அரசல் புரசலாக இவங்களை பற்றி அவங்க தப்பாக பேசுகிறது அந்த மாதிரி வந்து பரப்புகிறாங்க. அந்த மாதிரி சில சம்பவங்களை வந்து ஆத்தர் கொடுத்துருக்காங்க. கணிகையர் வந்து ஒருத்தவங்களை வந்து இங்கே புத்த பெருமானோட புகழை வந்து அழிப்பதற்காக அனுப்புகிறாங்க. அந்த பெண் என்ன சொல்கிறா அப்படின்னா, புத்த பெருமானால தான் நான் வந்து மாசமாயிட்டேன், என்னை வந்து அவர் வந்து ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லி மயக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அவர் தான் தந்தை அப்படின்ற மாதிரி 4 பேர் முன்னாடி வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க வயிறு எல்லாம் பெருசாக இருக்குது, அதெல்லாம் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு வேளை இருக்குமோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சந்தேகப்படுறாங்களாம். அப்போ புத்த பெருமான் கிட்ட வந்து அவங்க சீடர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்கு ஏதாவது மறுமொழி சொல்லத்தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காராம். ஒரு தடவை புத்த பெருமான் பேசிகிட்டு இருக்கும்போது 4 பேர் முன்னாடி அந்த பொண்ணு எந்திரிச்சு நின்று இந்த மாதிரி அவர் மேலே அவதூறு வந்து சொல்கிறா. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு எலி மாதிரி ஏதோ ஒரு இதை வந்து அவங்க வயிற்றுக்குள்ளே ஓடுறது மாதிரி அவங்க ஒரு மந்திரம் மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அப்படி பண்ண உடனே அந்த எலி வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுதான். உடனே இந்த பொண்ணு அப்படியே அசையும் போது அவள் வயிற்றில் கட்டியிருந்த துணிகள் அதெல்லாமே வந்து கீழே விழுகுதான். அதை பார்த்துட்டு மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணை வந்து அடிக்க போகிறாங்க. அப்போ அந்த பெண்ணை யாரும் அடிக்காதீங்க, அந்த பொண்ணு தான் என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமலே செஞ்சுருக்கா, 4 பேர் வந்து இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவளுக்கு சொன்னதுனால அவள் செஞ்சுட்டா, அவள் வந்து தைரியமாக இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு நீங்கள் அவளை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்த பெருமான் சொன்னாராம். உடனே அந்த பெண் வந்து அந்த இடத்துலேருந்து அவமானப்பட்டுட்டு வெளியேறினா அப்படின்றத சொல்கிறாங்க. இதே போல் இன்னொரு சம்பவமும் சொல்கிறாங்க. பிராமண பெண் ஒருத்தையும் இதே மாதிரியே புத்த பெருமான் வந்து என்னோட ஒரு தகாத உறவில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்பிட்டுருக்கா. அதுக்கப்புறம் சில நாட்களில் அந்த பெண்ணை வந்து கொன்னுடுறாங்க. கொன்று ஒரு இடத்துல போட்டுட்டு போயிடுறாங்களாம். அப்போ மக்கள்லாம் வந்து சொல்கிறாங்களாம், இந்த பொண்ணு வந்து அவர் மேலே ஒரு அவதூறு சொன்னான், புத்தரே கூட இந்த பொண்ணை வந்து கொன்றுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சில பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களாம். இதுக்கும் புத்த பெருமான் ரொம்ப பெரிய ரியாக்ஷன் எதுவுமே கொடுக்காம அவங்க வேலையை பார்க்குறாங்க, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்தாராம். இதை பற்றி எந்த ஒரு இதுவுமே பேசலையா. ஆனால் மக்கள் மட்டும் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்திருக்காங்க.
ஒரு பொழுதுல குடிகாரர்கள்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஆளுக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை வருதான். அப்போ வந்து அவன் சொல்கிறான், இந்த பொண்ணை நான் தானே கொன்னேன், இதுக்கு நீ இவ்வளோ பணம் கொடுக்கணும், நீ கொடுக்காம விட்டுட்ட, என்னை ஏமாற்றிட்ட அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காங்க. அப்போ இந்த செய்தி வந்து வெளிப்படுது. இவங்க தான் வந்து ஏதோ ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து அவர் மேலே அவதூறு பரப்புறதுக்காக செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமாக கொலையும் செஞ்சுருக்காங்க அப்படின்ற செய்தி வந்து வருது. ஸோ புத்தர் வந்து எதுக்குமே பெரிய ரியாக்ஷன் கொடுக்காம அவருடைய தவ வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய அற்புதங்கள்லாம் வந்து இதில் சொல்லியிருக்காரு. சில அவர் நிகழ்த்திய அற்புதங்கள், அதாவது பலியிட புத்த பெருமானுக்கும் நம்மளும் மனுஷங்க தானே, அவருக்கு என்ன அவ்வளோ பெரிய மதிப்பா, அவ்வளோ பெரிய மதிப்பு கொடுக்கணுமா, இவரெல்லாம் பெரிய ஞானியா அப்படின்லாம் வந்து பேசுவாங்களாம். அப்படி பேசும்போது இருத்தி ஆற்றல்னு சொல்லக்கூடிய இந்த சித்து விளையாட்டுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்களையெல்லாம் அவங்களுக்காக புத்த பெருமான் செஞ்சு காட்டியிருக்காராம். இப்போ நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறீங்க, ஒரு ஞானம் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஞானம் கிடைக்கும்போது ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி இந்த மாதிரி சித்து விளையாட்டுகள் செய்யக்கூடியதற்கான அந்த ஆற்றலும் ஒவ்வொருத்தருக்குமே ஏற்படும். இதை தனியாக போய் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. நிறைய புத்த பிட்சுக்கள் வந்து இந்த மாதிரி இருத்தி ஆற்றல்னு சொல்லி இதை குறிப்பிடுறாங்க. இந்த விஷயத்தை யாருமே வந்து செய்யக்கூடாது, யாருக்கும் கற்றும் கொடுக்கக்கூடாது, தேவைப்படும் போது மட்டும் இதை செஞ்சீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு புத்த பெருமான் சொல்லியிருக்காரு. அதற்கப்புறம் அற்புதமாக மாமரம் பற்றி சொல்கிறாங்க. ஒரு டைம் வந்து மாமரத்தின் மூலமாக புத்தர் வந்து ஏதோ ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்ட போகிறாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறாங்க. உடனே வந்து இந்த ஜைன மதத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், சில புத்த பெருமானை எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அந்த ஊரில் இருந்த எல்லா மாமரத்தையுமே வெட்டிட்டாங்களாம். ஸோ அந்த ஊரில் மாமரமே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுது. மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டைமில் இவங்களை கூப்பிட்டு விருந்து வச்சுருக்காங்க. விருந்து வைக்கும்போது ஒரே ஒரு மாம்பழத்தை எடுத்து புத்த பெருமானுக்கு வச்சுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான பழம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அப்போ புத்த பெருமான் பார்த்தாரா, என்ன என்னுடைய இலையில மட்டும்தான் இருக்குது, மற்றவங்க யார் இலையிலையுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த மாதிரி என்னன்னு தெரில, ஊரில் இருக்கவங்க எல்லாரும் மாமரத்தை எல்லாம் வெட்டிட்டாங்க, என்னோட தோப்பில் ஒரே ஒரு மாமரம் இருக்குது, அந்த மாமரத்தில் இந்த ஒரு பழம் தான் இருந்துச்சு, அதனால அதை நான் சாப்பிட வேண்டியதை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். உடனே இவர் வந்து என்ன பண்ணாராம், அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டாராம். சாப்பிட்டுட்டு அதோட கொட்டையை மண்ணில் வந்து ஊனி வைக்கிறாங்க. ஊனி வச்சு தண்ணி தெளிச்சிட்டாங்களாம். தெளிச்சுட்டு இந்த மரம் வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்போ மன்னர் வந்து சொன்னாங்களாம், நானும் இந்த மாதிரி நிறைய கொட்டையெல்லாம் வந்து புதைச்சி வச்சுருந்தேன், ஒன்று கூட வளரலை, என்னன்னே தெரில, நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல புத்த பெருமான், கண்டிப்பாக இது வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னரும் வந்து சொன்னாராம். இவர் வந்து தன்னுடைய இடத்துல தன் கையை வந்து கழுவினாராம். கழுவிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அப்படியே செடி வளர்ந்து தான், அப்படியே அது குட்டி செடியாகுது, மரமாகுது, பல பூக்கள் வந்து பூக்குது, அதுலேருந்து பல காய்கள் வந்து தான் எல்லாமே கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் வந்துருச்சான். வந்த உடனே புத்த பெருமான் சொன்னாராம், நான் மட்டும் எந்த ஒரு உணவையும் எடுத்துக்க மாட்டேன், எல்லாருக்கும் பகிர்ந்து தான் நான் சாப்பிடுவேன். இப்போ நீங்கள் கொடுத்த மாங்கனியை நான் சாப்பிட்டுட்டேன், இப்போ இந்த மரத்தில் உள்ள எல்லா கனியையும் இப்போ உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் பரிமாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். ஸோ அவர் நினச்சா எல்லாமே செய்ய முடியும், அதற்கான ஆற்றல் வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படின்றத பறைசாற்றக்கூடியதாக இந்த விஷயம் இருப்பதாக சொல்கிறாங்க. அதற்கு அடுத்த அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா அங்குலி மாலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோடது வந்து சொல்கிறாங்க. இது வந்து நிறைய புக்கில் வந்து நீங்கள் வந்து இந்த கதையை படிச்சிருப்பீங்க. கட்டை விரலை எல்லாம் வந்து மாலையாக அணிந்திருக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு ஆளை பற்றின ஒரு செய்தி இது. அங்குலி அப்படின்னா கட்டை விரல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், மாலன் அப்படின்றது மாலை அப்படின்றத சொல்கிறாங்க. அவன் என்னென்னா 1,00,000 பேரோட கட்டை விரல்களையெல்லாம் கட் பண்ணி மாலையாக வந்து அவன் போட்டுப்பானான். அது போட்டுக்கிட்டு அவங்களோட குருவுக்கு இதை பரிசளிக்கணுமா, அதுதான் அவனோட எண்ணமா. அப்போது கடைசி விரல் மட்டும் தேவையாக இருக்குது. அந்த டைமில் புத்த பெருமான் அவரை போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே, உன்னுடைய கட்டை விரலையும் கட் பண்ணி நான் மாலையில் கோர்த்துட்டேன்னா என்னுடைய விரதம் வந்து முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ புத்த பெருமான் வந்து அவருக்கு உபதேசம் செய்கிறாரு. அவரோட உரையை கேட்டு அவன் வந்து பரம சாதுவாக மாறி புத்த பிட்சுவாக மாறிடுறான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்குது. இரு நாட்டுக்கும் நடுவில் வந்து நீருக்காக போர் நடக்குது. இந்த ஆற்று தண்ணியை யார் எடுத்துக்கிறது, அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் 2 ஊருக்கும் நடுவில் போர் நடக்குது. போர் நடக்கிற அந்த தருவாயில் புத்த பெருமான் அங்கே வந்து தோன்றி 2 பேர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரே நிமிஷத்தில் அதை வந்து தடுத்து நிறுத்தினார் அப்படின்ற அடுத்த அற்புதத்தையும் வந்து குறிப்பிட்றாங்க. இந்த மாதிரி இந்த நூலில் நிறைய அற்புதங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. புத்தரோட ஆழ்ந்த சிந்தனையினால் அவர் 4 உண்மைகளை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க.
துன்பம் ஏற்படுற துக்கம், துக்க உற்பத்தி, துக்க நீக்கம், துக்க நீக்க வழி. இந்த துக்க நீக்க வழி வந்து பார்த்திங்கன்னா 8 பிரிவுகளை உடையதாக இருக்குது. இதை வந்து அஷ்டாங்க மார்க்கம் அப்படின்றத சொல்கிறாங்க. நற்சிந்தனை, நல்லூற்றம், நல்வாய்மை, நற்செய்கை, நல்வாழ்க்கை, நல்லூக்கம், நற்கடைபிடி. இந்த 8 இதெல்லாம் செய்யும்போது துக்க நீக்கத்துக்கான வழியாக இது இருக்குது அப்படின்றத, இந்த ஆழ்ந்த உண்மைகளையெல்லாம் இவர் ஞானம் அடையும் போது இவர் கற்றுக்கொண்டார். இதை தான் மக்களுக்கு வந்து அவர் போதித்தார் அப்படின்றத சொல்கிறாங்க. இவரோட மிகவும் முக்கியமான சிலவற்றை வந்து பார்க்கலாம். அறிவுக்கு எட்டாதவைகளை ஆராய்ந்து கொண்டு காலத்தை வீணாக்க வேண்டாம். அளக்க முடியாததை சொற்களால் அளவிட முயல வேண்டாம். ஆழம் காண முடியாத ஆழத்திலே சிந்தனையை கயிற்றை ஆழ்த்தி இழக்க வேண்டாம். வீண் வினாக்களை எழுப்புவோனும் தவறு செய்கிறான். விஸ்தாரமாக விடை அளிப்போனும் தவறே செய்கிறான். இந்திரனுக்கு மேலாக உங்கள் நிலையை நீங்களே உயர்த்தி கொள்ள முடியும். புழு பூச்சிகளுக்கு கீழாகவும் உங்களை தாழ்த்தி கொள்ளவும் முடியும். இரண்டும் உங்கள் கையிலே தான் உள்ளன. அநீதி செய்பவன் நீதிபதியே ஆனாலும் தண்டனை பெற்றே தீருவான். திருடனும் பிறர் பொருளை அபகரிப்போனும் அவற்றை திரும்ப ஒப்படைத்தே தீர வேண்டும். கரும விதி அவ்வாறு செய்ய வைக்கும். தர்மத்தை ஏமாற்ற முடியாது. உங்கள் உள்ளத்திலே அரசர் கொலுவிருக்கிறார். அந்த கொலு மண்டபத்தின் வாயில் உங்களுடைய வாயில் கண்ட வார்த்தைகள் நுழைந்து விடாமல் காத்து கொள்ளுங்கள். சம்சார சக்கரம் எனப்படும் ஜனன மரண வளையம் சுழல ஆரம்பித்தால் அது நிற்பதுமில்லை, மாறுவதும் இல்லை. சக்கரத்தின் ஆய்வு கால்கள் மேலும் கீழுமாக சுற்றி கொண்டே இருக்கும். அந்த சக்கரத்தில் குண்டு கிடந்தால் விமோசனமில்லை, வேதனையே மிஞ்சும். துக்கம் எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்து பழைய தீமைகளுக்கு பரிகாரம் செய்து ஆசா பாசங்களையும் அசத்தியங்களையும் களைந்தெறிந்து துன்பத்தை பொறுமையுடன் தாங்கி இன்னா செய்தவர்களுக்கும் இனியவற்றையே செய்து வாழ்க்கை பற்றை வேருடன் களைந்துவிட்டால் பின்னால் பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. இந்நிலையே நிர்வாணம். துக்கத்தை உணருங்கள். துக்க உற்பத்தி எங்கே என்று காணுங்கள். துக்க நீக்கம் அவசியம் என்பதை அறியுங்கள். அதற்குரிய வழியை நன்கு கடைபிடியுங்கள். இதுவே நான் போதிக்கும் 8 படிகளுள் அறவழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல் பல அறிவுரைகள் வந்து இந்த நூலில் வந்து இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து படித்தோன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு வந்து ஏற்படுத்தும். அதற்கப்புறமாக வந்து பார்த்திங்கன்னா சிற்றன்னையான கௌதமி 120 வயது துறவர வாழ்க்கை வந்து வாழ்கிறாங்க. அதற்கப்புறம் அஷ்டாங்க சீலங்களை எல்லாம் வந்து கடைபிடித்து சிறந்த அற தொண்டு வந்து அவங்க ஆற்றுறாங்க. பல பேர்களுக்கு வந்து உரை வந்து வழங்குறாங்க. பல புத்த பிட்சுக்களுக்கு வந்து அவங்களோட சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. பல சீடர்களை எல்லாம் வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. அதற்கப்புறமாக தன்னுடைய நான் வந்து இறைநிலையை அடைய போகிறதாக புத்த பெருமான் கிட்ட சொல்லிட்டு மோட்சம் அடைஞ்சதாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து யசோதையும் கணவன் இருக்கும்போதே தானும் நிர்வாண நிலையை வந்து அடையணும், முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியப்பட்டிருக்காங்க. புத்த பெருமான் கிட்ட சொல்லிட்டு ஒரு நன்னாளில் அவங்களும் முக்தி அடைந்ததாக குறிப்பிடுறாரு. காலத்திலே வந்து இருத்திய ஆற்றலினால தன்னுடைய பூத உடலை விட வேண்டியதற்கான நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அறிகிறாங்க. அறிந்த உடனே ஆனந்தர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேள்விப்பட்ட உடனே ஆனந்தர் ரொம்பவே கவலைப்படுறாங்க. சொல்கிறாங்க, நான் வந்து உனக்கு பல அறிவுரைகள் வந்து சொல்லியிருக்கேன், எதுவுமே நிலை இல்லை. பஞ்சபூதங்களினால் சேர்ந்த ஒன்று மறுபடியும் அழியத்தான் போகுது. இந்த உலகில் எதுவுமே நிலை இல்லைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி இருந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற அப்படின்னும், நீயும் ஒரு நாள் போகத்தான் போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் ஆனந்தர்னால தன்னை வந்து சொல்லவே முடியலை, ரொம்ப வந்து கவலைப்படுறாங்க. புத்தபெருமான் அப்போ பாவா நகரில் மாஞ்சோலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து சுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அந்த மாஞ்சோலையோட உரிமையாளர் அவர் தான். புத்த பெருமான் மேலே கொண்ட பேரன்பின் காரணமாக அந்த பூஞ்சோலையை புத்த பெருமானுக்கு தானமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ புத்தர் வந்து அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு பிரியப்படுறாங்க. ஆனந்தரும் புத்தரும் சில சீடர்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது சுந்தன் என்ன பண்ணுறாருனா ஒரு உணவு வந்து படைக்கணும்னு சொல்லிட்டு பிரியப்பட்டு அவருக்கு உலர் இறைச்சியை வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவருக்கு உணவாக வந்து கொடுக்குறாங்க. புத்த பெருமான் அதை சாப்பிட்றாரு. சாப்பிடும்போதே அது வந்து ஒரு கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்றாங்க. உடனே மற்றவங்க யாரையும் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஆழமாக குழி தோண்டி இந்த உணவை வந்து அதில் போட்டுருங்க, இது வந்து சாப்பிட்றதற்கு உகந்ததாக இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை சாப்பிட்ட உடனே அவருக்கு வந்து பேதி வந்து
வந்து ஆக ஆரம்பிச்சிருது. அவர் உடம்பு ரொம்பவே மோசமாகுது, சீதபேதி மாதிரி ஆகுது. அவங்க ரொம்ப களைத்து போயிடுறாங்க. அப்போ அங்கே இருந்தவங்க எல்லாமே வந்து சுந்தன் கொடுத்த உணவுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அப்போது ஆனந்தர்கிட்ட வந்து புத்த பெருமான் சொல்கிறாங்க, அவனை யாரும் வந்து திட்டக்கூடாதுன்னு சொல்லு. சுஜாதா கொடுத்த உணவு வந்து எப்படி என் உயிரை தக்க வச்சதோ அதே போல் இவர் கொடுத்த உணவுனால தான் எனக்கு முக்தி வந்து கிடைக்க போகுது. நான் வந்து இந்த உடற்கூட்டை விடுறதற்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா, அது இந்த உணவில் இருந்திருக்கு. ஸோ அந்த உணவு எப்படி புனிதமானதோ அதே மாதிரி இந்த உணவும் புனிதமானது. சுஜாதா எப்படி முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் சுந்தன் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் அவரை திட்டக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறமாக புத்த பிட்சுக்கள் யாரும் அவரை பற்றி எதுவுமே சொல்லலைன்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த இடத்த விட்டு தான் வந்து பயணப்படணும்னு ஆசைப்படுறதாக ஆனந்தர்கிட்ட சொல்கிறாங்க. உங்கள் உடம்பு ரொம்ப மோசமாக இருக்கே, இப்போ எப்படி உங்களால் பயணம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களாம். ரொம்பவும் மெதுவாக நடக்கிறாராம். அப்போது ஆனந்தர் வந்து சொல்கிறாங்களாம், அவர் வந்து எப்பயுமே பொறுமையாக இருப்பாராம். இப்போது அசாத்தியமான பொறுமையோடு அந்த உடல் வலியெல்லாம் தாங்கிட்டு புத்த பெருமான் நடந்து வந்ததாக குறிப்பிட்றாங்க. குசி அப்படின்ற ஒரு நகரத்திற்கு அவங்க வந்து போகிறாங்க. அப்படி அவங்க நடந்து போகும்போதும் பல பேர் வந்து புத்த பெருமான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவர்கிட்ட வந்து பேச வராங்க. சில பேர் அறிவுரையெல்லாம் கேட்குறாங்களாம். அந்த துன்பத்தில் கூட அவர் வந்து அவங்களுக்கெல்லாம் மறுமொழி சொல்லிக்கிட்டே வராரு. அவங்களுக்கு தேவையான அந்த வார்த்தைகளை வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கப்புறமாக உபவர்த்தனம் அப்படின்ற அந்த இடத்துக்கு புத்த பெருமானும் ஆனந்தரும் சில சீடர்களும் போய் சேர்றாங்க. அந்த சாலமர சோலையில் 2 மரங்களுக்கு நடுவில் ஒரு கட்டில் வந்து போட சொல்கிறாரு. வலது புறமாக தலை வைத்து வலதுபுறமாக சாய்ந்து அவங்க வந்து படுக்கிறாராம் புத்தர். படுத்துட்டு அங்கே இருந்தவங்க எல்லாம் வந்து புத்தர்கிட்ட பேசும்போது யாரையுமே தடுக்காமல் அவங்க எல்லாருக்குமே வந்து பேசுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவங்களோட கேள்விகளுக்கெல்லாம் வந்து புத்த பெருமான் தக்க பதில் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் ஆனந்தர்கிட்ட சொல்லி அந்த ஊரில் இருக்கக்கூடிய மல்லர்களுக்கெல்லாம் வந்து புத்த பெருமானாகிய நான் இங்கே வந்திருக்கிறத சொல்லு, என்னுடைய இறுதி நாள் நான் நெருங்கிட்டேன் அப்படின்றதையும் சொல்லு, யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அவங்க தயங்காமல் என்னை கேட்கட்டும், நீ வந்து யாரையும் தடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த வார்த்தையும் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ சொல்கிறாராம், நீங்கள் போனதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஞானம் கிடைக்கும், நீங்கள் இருக்கும்போதே நான் ஞானம் அடையலையே, இனி யார் எனக்கு ஞானத்தை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப கவலைப்பட்டு அழுகிறாராம். அப்போ வந்து புத்தர் சொல்லியிருக்காங்க, இல்லை என்னுடைய சொற்களை எல்லாம் நீ வந்து மறுபடியும் யோசிச்சு பாரு, அது எல்லாமே உனக்கு வந்து ஞானத்தை கொடுக்கும், யாரும் நமக்கு தேவையில்லை, அவங்கவுங்களே அவங்களுக்கு அடைக்கலமாக இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லி அவரை வந்து ஆறுதல் படுத்துகிறாரு. கடைசி ஆண்கிட்ட சுபத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராங்க. அவங்க வந்து புத்த பெருமான்கிட்ட சில கேள்விகளை எல்லாம் கேட்டு அவர் வந்து தெளிவடைகிறாரு. அவர் தான் கடைசியாக எல்லாமே தெளிவுபடுத்திடுறாங்க. கடைசியாக அவர் வந்து புத்தர் சொல்கிறாரு, தோன்றிய எதுவும் அழியும் இயல்புடையது, உங்களுடைய விமோசனத்திற்காக இடைவிடாமல் கவனத்துடன் உழையுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கண்கள் வந்து அவர் மூடுறாரு, ஆழ்ந்த தியானத்துக்கு போகிறாரு. அப்படியாக அவர் உயிர் வந்து பிரிந்ததாக குறிப்பிடுறாங்க. இது போன்ற பல செய்திகள் வந்து இந்த நூலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரு நூல் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல பதிவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல பாட்காஸ்ட்டில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.